உங்களுக்கு முடி அதிகமா கொட்டுதா? ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலியா ட்ரையா இருக்கா? ஏர் குரோத்தே ஆக மாட்டேங்குது. நாம பார்லர் போகாமலே வீட்லயே ஏர் ஸ்பா பண்ண மாதிரி சூப்பர் ஏர் பேக் தான் இது. பார்லருக்கெல்லாம் போக வேணாம். நம்ம இந்த ஒரு பேக் போட்டாலே போதும். அந்த ரிசல்ட் நம்ம வீட்லயே பார்க்கலாம். பேக் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணாலே உங்க ஏர் ஃபால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஏர் குரோத் ப்ரொமோட் பண்ணி தரும். தின்னா இருக்க முடிய திக்கா வளர வைக்கும். சூப்பரா இருக்கும். எஃபெக்டிவா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஏர் பேக்கோட தான் வந்திருக்கேன். நமக்கு பார்லர் போகாமலே வீட்லயே ஏர் ஸ்பா மாதிரி ஷைனிங்கா ஏர் சாஃப்டா நம்ம ஸ்கேல்ப் எல்லாம் ஏர் growth நல்லா ப்ரொமோட் பண்ணி தர மாதிரி ஏர் பேக்கோட தான் வந்து மூணு இன்கிரீடியன்ட் தான். ரைஸ் ஃபிளார், அப்புறம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது மூணு வச்சுதான் ஏர் பேக் பண்ணியிருக்கோம். சூப்பர் ரிசல்ட்டா இருக்கும். அது எப்படி பண்ணலாம், அப்புறம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு சின்னதா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க பேக் ரெடி பண்ண போலாம். ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். ரைஸ் ஃப்ளார் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இது முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தன் கொடுத்து ஷைனிங்கு அப்புறம் ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். இதில் இருக்க அமினோ ஆசிட்ஸ் நல்லா முடிக்கு ஸ்ட்ரென்த்தன் பண்ணும் ஏர் க்ரோத்தை, அப்புறம் டேமேஜ் ஏரெல்லாம் ரிப்பேர் பண்ணும். இப்போது ஒரு வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் கைவிடாமல். அப்போ தான் நல்லா நம்ம க்ரீமி மாதிரி வரும். இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும், நமக்கு கஷ்டமாகும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி க்ரீமியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். அது சூடு ஆறட்டும். இப்போது ஒரு 10 செம்பருத்தி இலை எடுத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கிரைண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். செம்பருத்தி இலை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். நேச்சுரல் கண்டிஷ்னராக இருக்கும். இது ஏர் லாஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணும். நல்லா நம்ம முடி ஸ்ட்ரக்சராக சூப்பராக இருக்கும், ஷைனாக. இந்த மாதிரி பிச்சு ஊற வச்சிடலாம். செம்பருத்தி பூ ஒரு 10 எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது முடி நல்லா ஏர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணி தரும், ஸ்ட்ரென்தன் பண்ணும் ரூட்ஸை, அப்புறம் டேண்ட்ரஃபை ப்ரிவெண்ட் பண்ணும். நமக்கு நேச்சுரலாகவே கண்டிஷ்னிங் போட்ட மாதிரி கண்டிஷ்னராக அப்ளை ஆகும். செம்பருத்தி பூ இலை நல்லா ஷைனிங்காக முடி நல்லா வால்யூமாக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது செம்பருத்தி பூவும் இலையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி தரும். அப்புறம் ஏர் ஸ்ப்ளிட்டன்ஸை கம்மி பண்ணும், பிரேக்கேஜஸை கம்மி பண்ணும். சூப்பராக இருக்கும். நம்ம முடி நல்லா வால்யூமைஸாக ஷைனிங்காக இருக்கும். இப்போ கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம் ஒரு பவுலில். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த டஸ்டெல்லாம் இல்லாமல் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம டஸ்ட் இருந்தால் நம்ம ஏர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கையில் வச்சு ஃபுல்லாக அந்த இதெல்லாம் ஜெல் மாதிரி கண்டிஷ்னிங்காக இருக்கும் இல்லை, அந்த ஜெல் மாதிரி எல்லாம் நல்லா வரும். ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் ரைஸ் ஃப்ளார் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் மாதிரி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் க்ளீனாக. பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அப்ளை பண்ண சூப்பராக இருக்கும். நமக்கு கட்டி இருந்தால் அப்ளை பண்ண அந்த முடியில் அப்படியே மாட்டோம். ஸோ க்ளீனாக அப்ளை மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இப்போ பேக் ரெடி. அப்ளை பண்ண ரெடி ஆயிட்டும். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பேக்கு. பாருங்க பேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு பேக்கு. க்ரீமியா அப்ளை பண்ண சூப்பரா இருக்கு. இப்போ அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் நைட்டே நான் ஆயில் வச்சிட்டேன். ஆயில் வச்சு நல்லா சிக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அப்ளை பண்ணிடலாம். நம்ம எந்த ஒரு பேக் அப்ளை பண்ணாலுமே ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுட்டு தான் அப்படியே எல்லாம் ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுலேருந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிடலாம். ரூட்லேருந்து டிப் வரைக்குமே அப்ளை பண்ணணும். செம்மையாக இருக்குது பேக் அப்ளை பண்ணவே. பார்ட்டிஷனாக பிரித்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால நம்ம முடி நல்லா ஷைனிங்காக சில்கியாக இருக்கும். நல்ல ஏர் க்ரோத் நல்லா இருக்கும். நம்ம ரூட்டெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். செம்மையாக இருக்குது பேக் அப்ளை பண்ணவே. அப்படியே வலிக்கிட்டு போகுது. நம்ம கண்டிஷ்னர் அப்ளை பண்ண எப்படி ஃபீல் ஆகுமோ அப்படி ஃபீல் ஆகுது. நல்லா ஸ்கேல்ப்லலாம் நல்லா இது பண்ணுங்க. நல்லா நமக்கு சீக்கிரமாக முடி கொட்டுறது ஃப்ரண்ட்டில் தான். நம்ம ஃப்ரண்ட்டில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். பாருங்க நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இதை கொண்டை போட்டுடலாம். க்ளீனாக அப்ளை பண்ணிட்டேன். கோல்டெல்லாம் எதுவுமே ஆகாது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டு ஏர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் 20 மினிட்ஸ் விட்டு ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பாருங்க நான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளோ சில்கியா நம்ம பார்லர் போய் ஏர் ஸ்பா பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. டச் பண்ணா சூப்பரா இருக்கு. நேச்சுரலாவே நம்ம நேச்சுரல் இன்கிரீடியன்ட்டை வச்சே நம்ம ஏர் கேர் ரொட்டீன் நல்லா பண்ணலாம். ஏர் க்ரோத் நல்லா பண்ணலாம். தின்னாம இருக்க முடிய வளர வைக்கலாம். நல்லா ஏர் க்ரோத் பண்ணலாம். கெமிக்கல்ஸ் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வச்சு தானே பண்றோம். ஸோ சூப்பர் ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பேக் முடிஞ்சா வீக்லி ட்வைஸ் போடுங்க ஏர் பேக்கு. இல்லைன்னா வீக்லி ஒன்ஸாவது ஏர் பேக் போடுங்க. சூப்பரா உங்களுக்கு உங்க முடி நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்ற பேக் எல்லாமே உங்களுக்கு வீக்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ணுங்க. உங்க முடியல சூப்பர் சேஞ்சஸ் இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது ஒரு சின்னதா லைக் கொடுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.